உத்தரப்பிரதேசத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திருட்டு செல்போன்களை பறிமுதல் செய்து போலீசார் அதிரடி காட்டியுள்ளனர். விலை உயர்ந்த போன்களை குறிவைத்து கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பல் குண்டோடு சிக்கியது எப்படி? தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் திருட்டு நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளது. குறிப்பாக விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களே மாயமானதாக உத்தரப்பிரதேச காவல் நிலையங்களில் புகார்கள் குவிந்துள்ளன. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து நொய்டா போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களது கழுகு பார்வை மூலம் கண்காணித்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கும்பல் போலீஸ் வலையில் சிக்கியுள்ளது. அவர்களை பிடித்து விசாரித்ததில் திட்டமிட்டு செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது அம்பலமானது. ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த 8 பேரும் திருட்டு தொழில் மூலம் கூட்டாளிகளாக சேர்ந்துள்ளனர். தங்களது கூட்டத்தில் உள்ள 2 சிறுவர்கள் ரயில் நிலையம், மெட்ரோ நிலையம், பேருந்து நிலையம், வாரச்சந்தை மற்றும் கூட்ட நெரிசலான பகுதிக்கு சென்று நோட்டமிடுவது வழக்கம். அவர்கள் கொடுக்கும் தகவலின் பேரில் கூட்டத்திற்குள் மக்களுடன் மக்களாக கலக்கும் திருடர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். பல்காக செல்போன்கள் கிடைத்ததும் அனைவரும் வெவ்வேறு திசைகளில் பயணம் செய்து விடுவார்கள். அத்துடன் திருட்டு போன்களை பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் நேபாளத்துக்கு கொண்டு சென்று அங்கு குறைந்த விலைக்கு விற்று கல்லா கட்டியுள்ளனர். பின்னர் 3 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் ரயில் ஏறி டெல்லிக்கு வந்து தங்களது திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். டெல்லிக்கு வந்ததும் வெவ்வேறு இடங்களில் வாடகை வீடெடுத்து தங்கி போலீசாருக்கு போக்கு காட்டியுள்ளனர். பல ஆண்டுகளாக சிக்காமல் தப்பிய 8 பேர் கும்பலை நொய்டா போலீசார் குண்டோடு தட்டி தூக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து மொத்தம் 821 விலை உயர்ந்த செல்போன்களை போலீசார் மீட்டுள்ளனர். இவற்றின் மதிப்பு 6 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரில் 6 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். எஞ்சிய 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர். டெல்லி போலீசாருக்கு பெரும் தலைவலியாக இருந்த செல்போன் திருட்டு கும்பலை நொய்டா போலீசார் கைது செய்துள்ளதற்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.